கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நாள் பவுல் அப்போஸ்தலன் அந்த கடற்பிரயாணத்தில் அவங்க இருக்கும்போது அங்கே திடீரென்று சொல்லி யூரோகிலிதோன் என்கிற அந்த கொடுங்காற்று வீசினபடியினால அவர்களுடைய அந்த கப்பல் அது மிகவும் அலைக்கழிக்கப்பட்டு 14 நாட்களாகிய அவர்களை இருள் சூழ்ந்து மிகவும் மழை பெய்து கொண்டிருந்தபடியினால அவர்கள் மிகவும் பயந்து சமாதானத்தை இழந்து அவர்கள் தவித்து கொண்டிருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த கப்பலில் பிரயாணம் செய்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அங்கே சமாதானத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் திடீரென்று யூரோகிலிதோன் போல வருகிற சாத்தானுடைய வல்லமைகள் நம்மை தாக்கி நம்முடைய சமாதானத்தை இழக்க செய்கிறது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் சமாதானத்தை இழக்க பண்ணலாம். உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு முன்பாக நின்று உங்கள் சமாதானத்தை கெடுத்து போடலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் சமாதான காரணர். அல்லேலூயா. அவர் சமாதான காரணராய் இருக்கும்போது அவர் நமக்காக 7 மெய்ப்பர்களை நமக்காக நிறுத்துவாராம். அந்த 7 மெய்ப்பர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. மனுஷரில் 8 அதிபதிகளை நமக்காக நிறுத்துவாராம். நமக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் நமக்காக எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டவனாக, கொலைக்கு நியமிக்கப்பட்டவனாக அங்கே இருந்தபோது தேவன் அங்கே அந்த அவனோடு கூட இருந்த அந்த தேவ பிள்ளைகள் ஊக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபித்த போது தேவன் அங்கே தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து எல்லா சிறைச்சாலை கதவுகளையும் திறந்து தேவன் அவனை விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் தேவன் நமக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும்படி தேவ தூதர்களை நமக்காக அனுப்புகிறார். நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். வேதத்துல நம்ம பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலெழுக்களாய் ஒப்பு கொடுப்பார். காலையிலேயே கலங்காதுங்க. நிச்சயமா உங்களை சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துடைய வல்லமைகளையும் நீங்கள் மிதித்து ஜெயம் எடுப்பீர்கள். சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. ஆமென். அவர் எல்லா சத்துடைய வல்லமைகளையும் நம்முடைய கால்களை ஒப்பு கொடுத்து பெரிய சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த காரியத்திலே சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இந்த நாளை நீர் கடந்து சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி சமாதானத்தை கெடுக்கிற எல்லா வல்லமைகளையும் அவருடைய காலெடுக்கல இந்த நாளில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பீராக. குடும்பங்களை பெரிய சமாதானம் உண்டாகட்டும், இதயத்துல சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீங்களப்பா. அந்த சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக.
கர்த்தருடைய அன்பு கரத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென்.